இந்த ரிங்ஸ் வந்து குழந்தைங்களோட ஆக்சில் லென்த்தோட லெவல் மாற்றுறதுனால டே பை டே அவங்களுக்கான வளர்ச்சியில் கண்ணுடைய வளர்ச்சியும் சேர்ந்து வரனால விஷன் அடிக்கடி சேஞ்சஸ் வருது, பவர் சேஞ்சஸ் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுங்கிற ஃபீல் வேண்டாம். ஸோ இந்த லென்ஸை எப்படி இருக்குன்னு நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரேமை நம்ம எப்படி டில்ட் பண்ணாலும் அது அட்ஜஸ்ட் மோடில் டிஃபிகல்ட்டி வராது, பொசிஷன் மாறாமல் இருக்கிறனால இதை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹாய்ங்க, லென்ஸ் அண்ட் விஷன் ஆப்டிஷியன்ஸில் நட்டீஷுங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த கிட்ஸுக்கான ஒரு மயோகேர் லென்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஜெய்ஸில் நம்ம ஒர்க் பண்ண இந்த லென்ஸில் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் ஃபில்டரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ரிங்ஸ் வந்து குழந்தைங்களோட ஆக்சில் லென்த்தோட லெவல் மாற்றுறதுனால டே பை டே அவங்களுக்கான வளர்ச்சியில் கண்ணுடைய வளர்ச்சியும் சேர்ந்து வரனால விஷன் அடிக்கடி சேஞ்சஸ் வருது, பவர் சேஞ்சஸ் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுங்கிற ஃபீல் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு மயோகேர் லென்ஸை யூஸ் பண்ணும்போது 67 to 73% சப்போர்ட் வந்து நமக்கு முழுசாக கிடைக்குது. இதில் ஜெய்ஸோட 70% சப்போர்ட் தான் உங்களுக்கு விஷனை வந்து அக்யூரசி மெயின்டைன் பண்ணுது. அப் டு 9 to 10 monthsக்கு இந்த சப்போர்ட் வந்து நல்லாவே கிடைக்கிறதுனால எந்த விதமான சேஞ்சஸும் குழந்தைங்க ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ரீசெக்அப் வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை கைட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லென்ஸை எப்படி இருக்குன்னு நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஃப்ரேமில் நம்ம கொடுக்குற அந்த கம்ஃபர்ட்னா கிட்ஸுக்கான அந்த சப்போர்ட் வந்து ஃபுல் ஃப்ளெக்சிபிள், எட்ஜ் டு எட்ஜ் வந்து உங்களுக்கு ஃபிட் ஃபீல் இருக்கும். ஸோ போன் ஸ்ட்ரக்சரில் ஃபிட் ஆகிறதுனால அடிக்கடி நலிவு வரும், பொசிஷன் மாறுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை. பிடி மெஷர்மெண்ட் மூலிமா ஒர்க் பண்ணுறதுனால அக்யூரசி பில்ட் பண்ணுறக்கூடிய பொசிஷனும் நோஸ் பேட் இல்லாதனால சீட்டிங் ஈவனாக பேலன்ஸ் ஆகும். இந்த பேலன்சிங் லெவல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது கண்ணாடி நலிவேறும், ஷேக் ஆகும், பெண்ட் ஆகுற அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை. இந்த ஃப்ரேமை நம்ம எப்படி டில்ட் பண்ணாலும் அது அட்ஜஸ்ட் மோடில் டிஃபிகல்ட்டி வராது, பொசிஷன் மாறாமல் இருக்கிறனால இதை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மயோகேர் லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதே இதுக்கான ஒரிஜினலுக்கான ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருவோம். சர்டிஃபை பண்ணக்கூடிய ஜெய்ஸோட கார்டு இருக்கும், இதில் பவர் என்னங்கிறது கொடுத்துருவோம். இதுக்கான நேமும் ரிஜிஸ்டர் பண்ணி அதோட ஆர்டர் ஐடி கிரியேட் ஆயிரும். இதுக்கான லென்ஸ் என்ன வந்திருக்குங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருவோம், ஜெய்ஸ்க்கான சப்போர்ட். ஸோ இது கூட ஒரு க்ளீனிங் கிட் ஒன்று கிடைக்கும். அதாவது ஆல்காலிக் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அதிகம் ஸ்வெட் ஆகும்போதோ டஸ்ட்டு அதிகமாக இருக்கும்போதோ க்ளீன் பண்ணும்போது வைப்பிங் ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். இது ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுத்துருவாங்க. இதில் வந்து அந்த கிட்டோட என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத தெளிவாக எழுதிக்கோங்க. ஒன்ஸ் பவர் செக்அப் பண்ணிவிட்டு அதோட ரிப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். எவ்ரி இயர் அந்த பவர் சேஞ்சஸ் எப்படி மாறுதுங்கிறத ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கிட்ஸ் இருக்காங்க, ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அடிக்கடி பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். லென்ஸ் அண்ட் விஷனை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே தெரியிற நம்பரில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். தேங்க்யூ.